ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு சூப்பர் ஈஸியான தம் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 கப் ரைஸ் எனக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 kg ப்ரான் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 கப் அரிசி ஊற வச்சிங்கன்னா அதே கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும். அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ வந்துட்டு அந்த 2 கப் வெங்காயத்தில் ஒரு 1/2 கப் வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா ப்ரௌனாக வறுக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் எதுக்குன்னா நம்ம லேயர் பண்ணும் போதும் நடுவில் கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒன்று கவனிக்கணும்னா ப்ரௌனாக தான் இருக்கணும். ஆனியன் ரொம்ப கருக விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ்லேயே அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோன்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் வெங்காயம். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ரான் 1/2 kg ப்ரானில் நான் கொஞ்சோண்டு தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே பேனில் வந்து நம்ம அதே கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த ப்ரான்ஸை நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிட போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம அந்த பிரியாணி பண்ணும் போதும் ரொம்ப அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் ப்ரானையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரியாணி வந்துட்டு ப்ரான் பிரியாணி பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்துட்டு என்னென்னா நம்ம பிரியாணி செய்யும் போதும் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1/2 கப் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டுட்டேன். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் வெங்காயம், 2 கப் தக்காளி, அதே மாதிரி வந்து 2 தாளிக்கிற பொருட்கள் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டு டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு நல்ல 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடு வந்துட்டு ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸை. பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஒரு 80% அளவுக்கு பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சோன்னா அதில் கொஞ்சம் ஆயில், அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னா கொஞ்சோண்டு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம ரைஸை அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 80% அளவுக்கு வந்துட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ சைமல்டேனியஸில் என்ன ஆகுதுன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி போடுறோம். தக்காளியும் பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு அதே கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதே டம்ளர் அளவுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டம்ளருக்குள்ளே போட்டுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவலாக வரும். ஏன்னா நம்ம கிராம்ஸில் சொல்லும் போது எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மெஷரிங் ஸ்கேல் இருக்காது. ஸோ அதனால் இந்த கப் அளவில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எவ்வளோ போடணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதேமாதிரி வந்துட்டு புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தயிர் எவ்வளோ போடுறேன்னா டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய். ஸோ நம்ம பிரியாணி பண்ணும்போது எல்லாமே இதே மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு பண்ணோன்னா கண்டிப்பாக பிரியாணி வந்துட்டு அதே டேஸ்ட்டில் சூப்பரான டேஸ்ட்டில் வரும். யூஸ்வலாக பிரியாணி எந்த இடத்துல நம்மளுக்கு சொதப்போனால் நம்ம மசாலாஸ் வந்து கரெக்டாக சேர்க்காம ஒன்று நம்ம அதிகமாக சேர்த்துருவோம் இல்லை கம்மியாக சேர்த்துருவோம். ஸோ அதனால தான் பிரியாணி டேஸ்ட் ஒரு வாட்டி நமக்கு வெரி ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா டீஸ்பூனில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து காரம் இந்த பிரியாணி வந்து நாங்கள் ரொம்ப மீடியம் லெவல் ஸ்பைஸ் இருக்கிறனால நாங்கள் டீஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூனில் போடுறோம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், ரொம்ப ஸ்பைஸியாக பிரியாணி சாப்பிட்றவங்க. ஸோ இந்த அளவுக்கு டீஸ்பூனில் நம்ம கரெக்டாக போட்டோன்னா பிரியாணி வந்து மீடியம் ஸ்பைஸில் வரும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி கரெக்டாக வந்துட்டு 80% வெந்திருக்கணும்.
அதுக்கு கீழேயும் வெந்திருக்கக்கூடாது. ரொம்ப வெந்துட்டாலும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அரிசி தம் போடும்போது குழஞ்சிரும். இப்போ வந்துட்டு இந்த எல்லா மசாலாஸும் சேர்ந்துட்டு கொஞ்சம் நல்ல கிரேவியாக வரும்போதும் நம்ம பண்ணியிருக்க வறுத்து வச்சுருக்க ப்ரானையும் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு இது பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல அந்த மசாலாவோட அந்த ப்ரான் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இது இல்லாமல் நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ப்ரானை வந்துட்டு இந்த கிரேவியில் போட்டால் என்ன ஆகும்னா, சில டைமில் வந்து ப்ரானோட கவுச்சி நாற்றம் வந்துடும். ஸோ சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணும்போதும் அதேமாதிரி தான் ப்ரானை ராவாக எடுத்து இந்த கிரேவியில் போட்டுட்டேன். அப்போது ஒரு ப்ரானோட ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக வந்துருச்சு. ஸோ நல்லா இல்லை. அதனால தான் இது மாதிரி ஃப்ரை பண்ணி போட ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கிரேவி வந்து வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கரெக்டாக அந்த உப்புலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்திருந்தால் இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கும். ஸோ ரைஸ் வந்து 80% வெந்ததுக்கப்புறம் நான் சைட் பை சைடாக என்ன பண்ணிட்டேன்னா, ரைஸை நல்லா வடித்து வச்சுட்டேன். அதே மாதிரி கிரேவியும் வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு நல்லா ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸை நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம தம் போடும்போதும் சைட்லேயே வந்து ஒரு அடுப்பில் வந்து நம்ம இது மாதிரி வந்துட்டு ரைஸை வேக வச்சுட்டு வடித்து அது சூடாக அப்படியே போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30% ரைஸ் போட்டுடுறேன். அந்த 30% ரைஸ் போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, சும்மா சைடில் வந்துட்டு ஒரு வாட்டி கிளறி விடலாம். இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த கிரேவி எடுத்து லேயராக போடணும். அதோட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரைஸை கிளறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினாவும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ப்ரௌனாக வதக்கி வச்சுருப்போம், அந்த வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ 2வது லேயர் போடுறேன். 2வது லேயர் ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி திருப்பி நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். கொஞ்சோண்டு வந்துட்டு நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனியன்ஸ். நான் இதுக்கு மேல் லேயரில் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்றேன். கொஞ்சம் நல்ல புளிப்பாக கொஞ்சம் நல்லா டேங்கியாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த லேயர் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு வந்து எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் ரைஸையும் மேலே போட்டாச்சு. இப்போ நான் தம் எப்படி போட போகிறேன்னா, இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு தம் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வந்துட்டு நீங்கள் மூடி இருக்கிற மூடிக்கு மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக தம் ஆயிரும். நம்ம தம் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இருக்கிறதுலே லோவஸ்ட் செட்டிங்கில் வந்து ஹீட் வச்சுக்கணும். அதாவது வந்துட்டு கேஸ் அடுப்பாக இருந்தால் நல்ல சிம்மில் வச்சுக்கணும். ஸோ இந்த தம் ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு வந்து டைமர் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ரைஸ் ஏற்கனவே ஒரு 80% வேக வச்சனால லோ செட்டிங்கில் வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த பிரியாணி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் எப்படி வந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.